வெல்கம் பேக் வியூவர்ஸ். நான் உங்கள் தமிழ் பேக் பேக்கர். இது நம்ம ராஜஸ்தான் ட்ரிப்பில் டே 5ங்க. நாம் இப்போ ஜெய்சால்மீரில் தாங்க இருக்கோம். போன வீடியோவில் ஜெய்சால்மீரில் ஒரு 2 ஸ்பாட்டை கவர் பண்ணிட்டு நான் 3வது ஸ்பாட்டை நோக்கி கிளம்பினேன். அந்த வீடியோ பார்க்காங்க மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். அதோட கண்டினியூஷன் தாங்க இந்த வீடியோ. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜெய்சால்மீர் நகரம் இந்தியாவோட முக்கியமான பாலைவனமான தார் டெசர்ட்டில் தாங்க இருக்குது. இது குளிர்காலமாக இருந்தால் கூட காலையில் பயங்கரமான வெயில் அடிக்குதுங்க. அப்படி சுட்டடிக்கிற டெம்பரேச்சரில் நான் இப்போ ஜெய்சால்மீரில் போடப்பட்டிருக்க சாலைகளில் வண்டியில் போயிட்டுருக்கேன். இந்த ஜெய்சால்மீர் ஒரு நகரமாக இருந்தால் கூட இதோட வெளிப்புறத்தில் தாங்க அந்த தார் பாலைவனத்தோட உண்மையான முகமே இருக்குது. அதை பார்க்க நம்ம அவுட்ஸ்கட்டில் இருக்க ஏதாவது ஒரு பிளேஸை விசிட் பண்ணணும். அது மாதிரியான ஒரு பிளேஸை நோக்கி தாங்க நான் இப்போ போயிட்டுருக்கேன். இந்த ஜெய்சால்மீர் ட்ரிப்பில் நான் ஏற்கனவே முக்கியமான இடமான ஜெய்சால்மீர் ஃபோர்ட்டையும் அது பக்கத்தில் இருக்க படாபாகையும் கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 3வது ஸ்பாட்டான குல்தாரா வில்லேஜை நோக்கி தாங்க நான் போயிட்டுருக்கேன். நான் ஜெய்சால்மீரை முக்கியமாக பிளான் பண்ணதுக்கு காரணமே தார் பாலைவனத்தில் நைட்டில் தங்குற அந்த கேம்ப் ஸ்டே தாங்க. அதுக்கு போகிற வழியில் தான் இந்த குல்தாரா வில்லேஜும் இருக்குது. அதனால நான் இந்த குல்தாரா வில்லேஜை சீக்கிரமாக பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங்குள்ளே அந்த இடத்த ரீச் பண்ணிட்டேன்னா ஈவினிங் நிறைய அட்ராக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அந்த இடத்துல இருக்குங்க. அதுக்காக தான் சீக்கிரமாக போக வேண்டியிருக்கு. நாம் போக வேண்டிய சாம் டெசர்ட் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் இருக்குங்க ஜெய்சால்மீர் ஃபோர்ட்ல இருந்து. அதுக்கு நடுவில் கரெக்டாக 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த குல்தாரா வில்லேஜ் இருக்குது. இந்த த்ரூ அவுட் 40 கிலோமீட்டர் ஜேர்னியுமே நமக்கு மேக்ஸிமம் பாலைவனமாக தாங்க இருக்கும். அது ஒரு நல்ல டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதுக்காக தான் நான் ரெண்டல் பைக்கில் போகிற இந்த ஜேர்னியை சூஸ் பண்ணேன். மெயின் ரூட்லேருந்து கட் ஆகி குல்தாரா போகிற ரோட்டை பிடிச்சிட்டேங்க. முன்ன பின்ன எந்த வண்டியுமே இல்லை, ஆள் அரவன் யாருமே இல்லை. ஒரு மாதிரி திக்கு திக்கான ஒரு பயணம் தாங்க. என்ன நடந்தாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லை, பச்சை தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லை. ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் நான் பாட்டுக்கு குல்தாரா வில்லேஜ் போகிற இந்த ரோட்டை பிடிச்சி நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். கூகுள் மேப் ஒன்று தாங்க தோணை. மெயின் ரோட்லேருந்து பிரிஞ்சு ஒரு 9 கிலோமீட்டர் தூரத்தில் கரடு முரடான பாதையெல்லாம் கடந்து வந்து குல்தாராவோட மெயின் கேட்டை ரீச் பண்ணிட்டேன். ஒரு 50 ரூபா டிக்கெட்டை கொடுத்து உள்ளே நுழைஞ்சு பார்க்கிங்கில் என்னோட வண்டியை போட்டதுக்கப்புறம் இந்த ஹாண்டட் வில்லேஜை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டேங்க. என்ன ஹாண்டட் வில்லேஜ்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு காரணம் இருக்குது. இந்த குல்தாரா வில்லேஜ் மனுஷங்க வாழ்கிற இடம் இல்லைங்க, இது ஒரு அபேண்டன் வில்லேஜ். இந்த இடத்துல வாழ்ந்தவங்கலாம் இந்த கிராமத்தை கைவிட்டுட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. 13ஆம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டதாக சொல்லப்படுற இந்த கிராமத்தில் அந்த காலத்தில் பலிவால் பிராமின்ஸ் மட்டும் தாங்க வாழ்ந்திருக்காங்க. அதனாலே இது ஒரு ப்ராஸ்பரஸ் வில்லேஜாக இருந்திருக்கு. என்ன காரணம்னு சரியாக தெரியலங்க. அது ஒரு குடிநீர் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேறு எர்த்குவேக் அந்த மாதிரி இயற்கை சீற்றமாக இருந்திருக்கலாம். ஆனால் இங்கிருந்த மக்கள் இங்கிருந்து வெளியே போனதுக்கான காரணம் மட்டும் இன்னும் சரியாக தெரியல. இப்போது இந்த கிராமம் ஆட்கள் அரவம் இல்லாமல் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மட்டும்தாங்க இருக்குது. ஒரு டிப்பிக்கல் ராஜஸ்தான் கிராமத்தோட லுக்கில் இது இருக்கிறதுனால இந்த இடத்த நிறைய டூரிஸ்ட் விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. அதுபோக இது சாம் டெசர்ட் போகிற வழியிலே இருக்கிறதுனால அங்கே போகிற எல்லா டூரிஸ்ட்டும் மறக்காமல் இந்த வில்லேஜை வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறாங்க. இது டூரிஸ்ட் பிளேஸாக அறிவிச்சதுனாலேயே இந்த இடத்த அவங்க நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சிதிலம் அடைஞ்சிருக்க ஒரு சில வீடுகளையும் இவங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணி அதில் சில பெயிண்ட்டுகள்லாம் அரைஞ்சு ஒரு பக்காவான டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குங்க. அதனாலேயே கொளுத்துற வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்து போகிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த குல்தாரா வில்லேஜில் 400க்கும் மேற்பட்ட கட்டடங்களும் பலதரப்பட்ட ஜாதியை சேர்ந்த மக்களும் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்று பதிவு சொல்லுது. இது உண்மையான கிராமமாக இருந்திருக்கிறதுனால இதில் கோயில், சுடுகாடு மற்றும் மக்களோட வீடுகள் பலதரப்பட்ட வகையிலும் இங்கே இருக்கிறது உண்மையாகவே ஒரு ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குதுங்க. இந்த மாதிரி ராஜஸ்தானி தீமில் இருக்கிற இடங்கள் எல்லாமே நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு சென்னையில் இருக்க தக்ஷின் சௌதா, அந்த இடங்கள்லாம் செயற்கையானதுங்க. இது உண்மையான கிராமம். இந்த குல்தாரா வில்லேஜுக்கு முன்னாடி அந்த இடமெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இடத்தெல்லாம் நான் ஏதோ புதுசாக காட்டுற மாதிரி உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க, தீரன் படம் பார்த்துருப்பீங்கள்ல, அதில் வர்ற கிளைமேக்ஸ் ஃபைட் இந்த இடத்துல தாங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த கிராமத்திலே வச்சு உயரமான ஒரு பில்டிங் இருக்குங்க. அது மேலே நின்று பார்க்கும்பொழுது தாங்க இந்த குல்தாரா வில்லேஜ் உண்மையிலே எவ்வளோ பெருசு அப்படின்னு தெரியுது. ரிஸ்க் எடுத்து மேலே ஏறி ஒரு 360 டிகிரி சுற்றி பார்த்தேன். சூப்பர்ங்க. எல்லா இடத்தையும் பொறுமையாக சுற்றி பார்த்ததுக்கப்புறம் வெயிலோட தாக்கம் தாங்க முடியலைங்க. சரி, அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த ஸ்பாட்டான சாம் டெசர்ட்டை நோக்கி கிளம்பிட்டேன். போகிற வழியிலேருந்து பார்க்கும் பொழுதே இந்த குல்தாரா வில்லேஜோட சுற்று வட்டாரம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது நம்மளால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுது. வந்த பாதை ஒன்றும் சாதாரணது இல்லைங்க. கல் பதிச்சு கரடு முரடாக இருந்த பாதை. உண்மையிலே ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருந்துச்சுங்க. காராக இருந்தால் கூட பெருசாக தெரிஞ்சிருக்காது. நீங்களே பார்க்குறீங்கல்ல இந்த ரோட்டில் எப்படி ஸ்கூட்டர் ஓட்டுறதுன்னு.
என்னடா பாலைவனத்துக்கு நடுவில் அங்கே ஏதோ கோட்டமாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுதாங்க பாலைவனத்துக்கு நடுவில் இருக்க ஒரு மிகப்பெரிய லக்ஸரி ஹோட்டல் ஜெய்சால் கோட். ஆச்சரியமான விஷயங்க, இந்த பாலைவனத்துக்கு நடுவில் கூட 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிறது. ஒரு வழியாக அந்த ரோட்டை தாண்டி நான் மேலே வந்துட்டேங்க. திரும்ப வந்த பாதை வழியாக போகணும். இப்போவும் எனக்கு முன்னாடியும் அவ்வளவா வண்டிகளோ ஆளுகளோ இல்லை. ஆனால் போகிற வழியில தாங்க ஒரு சில இடத்த நோட் பண்ணேன். இங்கே நிஜமாவே மக்கள் இருக்கிற கிராமங்களும் இருக்குது. அங்கே நிறைய வீடுகளையும் ஒரு ஸ்கூலையும் கூட என்னால் பார்க்க முடிஞ்சுதுங்க. ஆச்சரியமாகவே இருந்தது, இந்த பாலைவனத்துக்கு மத்தியில் எப்படி தான் இந்த மக்கள்லாம் வாழ்கிறாங்களோ அப்படின்னு. நான் சொன்ன ஸ்கூல் அங்கே இருக்கு பாருங்க. வர வழியில் இந்த ஸ்கூலுக்கு பஸ் வர்றது கூட நோட் பண்ணங்க. உண்மையிலேயே இது பார்க்க அன்டெவலப்டு ஏரியாவாக இருந்தால் கூட இங்கே அடிப்படை வசதிகளுக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்னு தோணுதுங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே பேருந்து வசதி இருக்க வாய்ப்பில்லை. மக்கள் சொந்த வாகனத்தையும் ஜீப்பையும் தான் இங்கே டிரான்ஸ்போர்ட்டுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம், இந்த டீப்பான பாலைவனத்தில் கூட இந்த அரசாங்கம் மின்சார வசதி செஞ்சு கொடுத்துருக்குங்க. நான் பார்த்த வரைக்கும் இங்கே இருக்க மக்களோட பிரதான தொழிலே ஆடு மாடு மேய்க்கிறது தாங்க. குல்தாரா ஊருக்கு போகிற குறுக்கு ரோட்டில் இருந்து இப்போ திரும்பவும் நான் மெயின் ரோட்டை ரீச் பண்ணிட்டேன். இங்கே சூப்பராக ரோடு வேலை நடந்துட்டு இருக்கிறத நான் பார்த்தேங்க. இந்த ரோட் இந்தியாவோட எல்லை வரைக்கும் இராணுவ தளவாட சப்ளைக்காக முக்கியமாக போடப்பட்டுட்டு இருக்குங்க. அது ஒரு காரணமாக இருந்தால் கூட ஜெய்சால்மீரில் இருந்து இந்தியாவோட கடைக்கோடி வரைக்கும் இந்த ரோட் பல கிராமங்களை இணைக்குதுங்க. அதுவே இங்கே இருக்க மக்களுக்கு ஒரு சிறந்த சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும். உண்மையிலே எனக்கு இந்த இடத்துல ட்ரை பண்ணது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. நான் விசாரித்து வச்சுருந்த வரைக்கும் இந்த ரோடு மோசமாக இருக்கும் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருந்தேன். ஏன்னா அப்படி தான் முந்தைய விளாக்ஸு யூடியூப் வீடியோஸ் எல்லாம் சொல்லுது. பட் நான் வந்த நேரம் இந்த ஹைவேஸ் வேலை நடந்துட்டு இருக்கும் பொழுது என்னோட பயணத்தை அது இன்னும் எளிமையாகவும் இனிமையாகவும் ஆக்குச்சு. முதல் தடவையாக ஒரு பாலைவனத்தில் போடப்பட்டிருக்க இந்த அழகான சாலை வழியாக ஒரு ஸ்கூட்டர் பயணத்தை நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ ஒரு சில வாகனங்கள் என்னை கடந்தும் எதிரிலையும் போனாலும் இந்த ஃபுல் ஜேர்னியில் பெரும்பாலும் நான் தனியாக தாங்க அந்த ரோட்டில் போயிட்டு இருந்தேன். ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸுக்கு இதுக்கு முன்னாடி இதை நான் அனுபவிச்சதே கிடையாது. நீங்கள் ஜெய்சால்மீர் வர்றீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த ஜேர்னியில் நீங்கள் தண்ணி நிறையாவே உங்களுக்கு ஸ்டாக் வச்சுக்க வேண்டி இருக்குங்க. அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு கவலை இல்லை. நடுவில் வர இந்த மாதிரி சின்ன ஊரில் ஒரு சில கடைகள் உங்களுக்கு தென்படலாம். அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான தண்ணி, ஸ்நாக்ஸ் எது வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க. ஒரு 30 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறமா தாங்க தார் டெசர்ட் அதோட உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிச்சது. வியூவர்ஸ், ரியலி நான் சொல்கிறேன், இது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. பியூட்டிஃபுல், ஃபேபுலஸ், இந்த வார்த்தையெல்லாம் பத்தாதுங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அதை அனுபவிச்சிருந்தா தான் புரியும். உண்மையாலுமே இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்கிட்ட வார்த்தையே இல்லை. உண்மையிலுமே நான் லக்கின்னு தாங்க சொல்லுவேன். நான் வந்த நேரம் இந்த ஹைவேஸ் வேலை முடிஞ்சிருந்ததுனால என்னோட இந்த ஜேர்னி ஹசில் ஃப்ரீயாக இருந்துச்சு. உண்மையாலுமே இப்போ வரைக்கும் இது ஒரு சூடான பாலைவனம் மட்டும்தாங்க நினச்சிட்டு இருந்தேன். நடுவில் தான் ஒரு பெரிய ஏரியும் மழை தண்ணி தேக்கி வைக்கிற குட்டையும் இருந்ததை நான் பார்த்தேன். இந்த தண்ணியை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமாங்க? உண்மையாலுமே ஆச்சரியமான விஷயம். வெங்காயத்தை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்கங்க. கொளுத்துற வெயில் இருக்கிற பாலைவனத்துக்கு நடுவில் ஏரி, அதை வச்சு வெங்காய விவசாயம். எப்படி சர்ப்ரைசிங்காக இருக்குது பார்த்தீங்களா இந்த லேண்ட்ஸ்கேப்பு? என்னதான் இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே வெயில் தாங்க முடியாதுல்ல. லக்கீலி இந்த புளிய மரத்தை ரோட்டோரமாக பார்த்தேன். அப்பாடா, நடுவில் கொஞ்ச நேரம் நிறுத்தி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சிருந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணியை குடிச்சிட்டு அந்த இடத்த கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு இருந்தேன். மெதுவாக நான் சாம் டெசர்ட் ஏரியாவை ரீச் பண்ணிட்டேங்க. அதுக்கு அடையாளமாக அந்த பாலைவனங்களுக்கு நடுவில் இருக்க கேம்ப் ஸ்டே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சது. இந்த சாம் டெசர்ட்டில் இருக்க முக்கியமான அட்ராக்ஷனே இந்த தார் டெசர்ட் கேம்ப் டென்ட் ஸ்டே தாங்க. ஓவர் நைட் தார் டெசர்ட்டுக்கு நடுவில் கேம்பில் ஸ்டே பண்ணி அங்கே இருக்க பார்ட்டியெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அது போக உங்களுக்கு கேமல் ரைட், ஜீப் ரைட், தார் டெசர்ட்டில் இருக்க வாக் எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குங்க. ஜெய்சால்மீருக்கு டூர் வர்ற எல்லாருமே இதை மிஸ் பண்ணுறதில்ல. நான் வர்ற வழி ஃபுல்லாகவே அவ்வளோ கார்ஸ் இந்த சாம் டெசர்ட்டை நோக்கி தாங்க வந்துட்டு இருந்தது. என்னோட பிளானிங்கில் இந்த கேம்ப்டன் ஸ்டேவை நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டைரெக்டாக போயிட்டு அதை செக்இன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் அந்த என்ஜாய்மெண்ட்டை பூரா கவர் பண்ணுறது தான் என்னோட ஈவினிங் பிளான். நாம் இந்தியாவோட தார் பாலைவனத்தோட உண்மையான முகப்பகுதியை ரீச் பண்ணிட்டோம். உங்களுக்கு லெஃப்டில் பார்த்தாலே தெரியும் அந்த மணல் முகடுகளும் அசை போட்டுட்டு இருக்கிற ஒட்டகங்களும் உட்கார்ந்துருக்கிறது. மொத்த தார் பாலைவனமும் நமக்கு இந்த மாதிரி மணலால் மூடி இருக்காதுங்க. இது ஒரு டிராபிக்கல் டெசர்ட். இங்கே செடிகள் மூடப்பட்டிருக்கிற நிலப்பரப்பு தான் ரொம்ப அதிகம். ஒரு சில இடங்கள் லைக் இந்த மாதிரி சாண்ட் டியூன்ஸில் மட்டும்தான் உங்களால் மணல் பகுதிகளை பார்க்க முடியும். அதுதான் சுத்தமாக மணல்களால் மூடி ஒரு செடி கூட வளராமல் அந்த ரியல் டெசர்ட் ஃபீலிங்கை நமக்கு கொடுக்குது.
அதனாலே தாங்க இந்த இடம் டெசர்ட் கேம்பிங்க்கு ஒரு ஏற்ற இடமா வச்சு இந்த இடத்துல ஏகப்பட்ட டெசர்ட் கேம்பிங் சைட்டை நீங்கள் பார்க்கலாம். டெசர்ட் கேம்ப்ஸ் எல்லாமே ஹோட்டல் புக்கிங் மாதிரி தாங்க. தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி ஓனரும் ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் யார் வேணாலும் பார்த்து ரிவ்யூ மூலமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க நான் மல்ரா டெசர்ட் கேம்பில் புக் பண்ணியிருக்க ரூம். வந்து ரூம் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு நல்லா 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேங்க. ஒரு 5 மணியை போல் என் கதவை டப் டப்புன்னு சத்தம் கேட்டு எழுந்திரிச்சேன். திறந்து பார்த்தா ரூம் கொடுத்த பையா கேமல் ரைடுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டான். அட அதுக்குள்ளையா, ரொம்ப நேரம் தூங்கிட்ட போலையே அப்படின்னு நினச்சி அறக்க பறக்க எந்திரிச்சு வெளியே வந்தேன். அங்கே என்ன மாதிரியே தனியாக ட்ராவல் வந்திருக்க ஒரு பையனையும் என்னையும் ஜாயிண்ட் அடித்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கேமல் ரைட் பண்ணுங்கன்னு என்னை அனுப்பி வச்சாங்க. வெளியில் வந்து ஆளுக்கு ஒரு ஒட்டகத்தில் ஏறி உட்காந்தோம். ஃபர்ஸ்ட் டைமுங்க இந்த மாதிரி கேமல் ரைட் பண்ணுறது. அட ஒட்டகத்தை நேரில் பார்க்குறது இதுதாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். உண்மையிலேயே ஒரு வேறு லெவல் ஃபீலிங். அது அப்படியே அசைஞ்சு போகும்போது அது மேலே உட்காந்துருக்க நாமளும் அது அசைகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆடி ஆடி போகிறது உண்மையிலேயே ஒரு வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டுன்னு தான் சொல்லலாம். கொஞ்ச நேரத்தில் நான் அப்படியே குழந்தையாகவே மாறிட்டேன். நாங்கள் தங்கியிருந்த மல்ரா டெசர்ட் கேம்ப் மணல் முகட்லேருந்து கொஞ்சம் தூரம் இருந்ததுனால எங்களை மணல் முகடு இருக்கிற ஏரியாவுக்கு இந்த ஒட்டகத்திலே கூட்டிகிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே இந்த கேமல் ரைடு இருக்குன்னு சொல்லி தான் அனுப்புனாரு அந்த ரூம் கொடுத்த பையா. உண்மையான சாயிலில் அந்த ஒட்டகம் ஏற ஆரம்பித்ததுமே தாங்க அந்த ரியல் ஃபீலிங், அந்த டெசர்ட்டில் நம்ம இருக்கிற அந்த உண்மையான வைப்பு அந்த கேமல் அந்த மணல் மேலே போகும்போது தான் எனக்கு கிடச்சிது. நான் என் லைஃப் டைமில் எந்த ஒரு அனிமல் மேலேயும் உட்காந்து ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததே இல்லை. உதாரணத்துக்கு குதிரை மேலேயோ யானை மேலேயோ இல்லை இந்த மாதிரி ஒட்டகம் மேலேயோ ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு அனிமல் ரைடை நான் இப்போ தாங்க என்னோட 33 இயர்ஸில் என்ஜாய் பண்ணுறேன். அதுவும் இந்தியாவிலே ஃபேமஸான இந்த தார் டெசர்ட் மேலே இருக்க ஒட்டக சவாரியை ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அந்த மணல் முகட்லேயே உயரமான இடம் வந்ததும் ஒட்டகத்தை நிறுத்திட்டாங்க. இங்கே தான் நம்ம ஈவினிங் சன்செட்டை என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நம்மளை கொண்டு போய் ஒட்டகத்தில் ரிசார்ட்டில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்பாட் தான் ஹைலைட் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான ஈவினிங்கில் தார் டெசர்ட் மேலே இருக்கங்க. சுற்றி இந்த மணல் பரப்பு, அது போக இந்த டெசர்ட் கேம்ப் வேற. பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரான மாதிரி ஒரு ஃபீலிங். என்னை சுற்றி நிறைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு இருந்ததுங்க. இதே மாதிரி கேமல் ரைடு, ஜீப் ரைடு, அது போக கேமல் கார்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துல இருக்க ஃபேமஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்னு நினைக்கிறேன். அங்கே இருந்தப்போ டைம் போனதே தெரியலங்க. சன்செட் ஆனது கூட சீக்கிரமாக ஆன மாதிரி இருந்துச்சு. தேவையான அளவுக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துடுச்சு. மறுபடியும் ஒட்டகத்திலேயே ஏற்றி விட்டுட்டாங்கங்க. இந்த தடவை ஒட்டக தலைவன் அப்படியே சுமார் ரன்னிங்லேயே ஓடி வரான் ரெசார்ட்டுக்கு. டைம் ஆயிடுச்சு போல். அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருந்துச்சு. ஒட்டகத்தை மேலே உட்காந்து அது ஓட ஆரம்பிக்கும் போது என்ன பிடிமானம் சரியாக இல்லாததுனால உட்கார்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது லொங்குன்னு குதிக்கும் போது வரும் பாருங்க ஒரு ஷேக்கு, அப்பா தாங்க முடியல. பிடிச்சி உட்கார்றது தான் ரொம்ப கஷ்டம். அப்படியே ஓட்டமும் நடையுமா ஒட்டகம் தலைவன் நம்மளை ரிசார்ட் வாசல்லையே இறக்கி விட்டுட்டான். இந்த டெசர்ட் கேம்ப்களில் ஒரு ஹைலைட் என்னன்னா, நம்ம உள்ளே வரும்போது இந்த மாதிரி ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சுதாங்க நம்மளை வெல்கம் பண்ணுவாங்க வித் ராஜஸ்தானி மியூசிக்கோட. நைட் டைமில் கேம்பில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. எல்லாரும் சென்டரில் இருக்க அந்த யார்டு ஏரியாவில் அசம்பிள் ஆயிடுவாங்க. நமக்கு அங்கே டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிட்ற வரைக்கும் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகளை பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிதான். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்க பொட்டு வைக்கிறதுக்கு இருந்த பொண்ணுங்க, அவங்க தான் இங்கே அவங்க ராஜஸ்தானி ட்ரெடிஷ்னல் டான்ஸை நமக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. முதல்ல நிகழ்ச்சி ராஜஸ்தானிய நாட்டுப்புற பாட்டில் தாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பெண்கள் ஆடக்கூடிய ராஜஸ்தானிய பாரம்பரிய நடன நிகழ்ச்சியும் நடக்குங்க. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்போ திடீர்னு இந்த அண்ணன் வந்து சில ஸ்டண்ட் வேலையெல்லாம் நமக்காக பண்ணுவார். அவர் பண்ணின ஹைலைட்டே ஃபயர் டான்ஸ் தாங்க. தீப்பந்தத்தை பற்ற வச்சுட்டு திடீர்னு நமக்கு முன்னாடி சுற்றிட்டே இருந்தார். என்ன பண்ண போகிறாருன்னு நம்மளால் யூகிச்சிருக்க முடியும். அதாங்க ஃபயர் த்ரோவிங். அதை பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்துச்சு. மக்கள் சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ஆரவாரத்தில் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதையும் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். எல்லாமே ராஜஸ்தானில் தான். அவங்க பிளான் பண்ணி இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுற்றி உட்காந்துருந்த மக்கள் எல்லாமே அவங்க கூட சேர்ந்து ஒரு குரூப் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய குஜராத்தி கும்பலே வந்துருந்துச்சுங்க.
அவங்க ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆடுறேன்னு இருக்கிற பர்ஃபார்மன்ஸை பூரா கெடுத்துட்டாங்க. என்னமோ இவங்க தான் என்ஜாய் பண்ண வந்த மாதிரி யாருமே ஆட விடாமல் அந்த ஃப்ளோரில் பூரா இவங்க தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 குடும்பத்துக்கு மேலே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி அவங்களே ஆடிட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அடுத்த வேலையை பார்க்குறத நான் சாப்பிட்ற வேலைக்கு கிளம்பிட்டேன். நல்ல டெசர்ட்டில் ஒரு நல்ல ராஜஸ்தானி டின்னர் கிடைச்சதுங்க. இங்கே சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கம் போட்டு எந்திரிச்சதுக்கப்புறம் எல்லா டயர்டும் போக ஏர்லி மார்னிங்கே நான் கிளம்பிட்டேன். இதோட என்னோட ராஜஸ்தான் ட்ரிப்பு முடியுதுங்க. நான் இப்போ போய் ஃப்ளைட்டை பிடிச்சி என் ஊருக்கு போக வேண்டியது தான். ஊரை விட்டு கிளம்பி 5 நாள் ஆச்சு. என்னதான் இருந்தாலும் ஊர் நினைப்பு வரும் இல்லையா? ரூமை வெக்கேட் பண்ணி சாவியை பையா கிட்ட கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். என் ஃபோனை வாங்கி அவனே அவன் ஹோட்டலுக்கு நல்ல ரிவ்யூ போட்டுக்கிட்டான். ஃப்ராடு பையன். வெளியே வந்து பார்த்தோன்னே ஒரு அருமையான சன்ரைஸ் காட்சி எனக்காக காத்திருந்தது. தார்பாலைவனத்தோட அந்த சூரிய உதயத்தை பார்த்துட்டு என் வண்டியை எடுத்துட்டு கிளம்பிட்டேன். ஏர்லி மார்னிங்கில் இந்த டெசர்ட்டில் ட்ராவல் பண்ணுறது கூட ஒரு அருமையான ஒரு ஃபீலை தருதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வைபை கூட நீங்கள் ராஜஸ்தான் வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. அருமையாக இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு இந்த வைபுக்கும் ஒரு டீ குடித்தா எப்படி இருக்குன்னு நினச்சா வழக்கம் போல தான் நம்ம தேடும்போது நமக்கு டீ கடை கிடைக்காது. அதே போக இந்த மாதிரி டெசர்ட்டில் ஆள் இல்லாத இடத்துல டீ குடிக்கிறதும் அவ்வளோ சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்கேயும் நிறுத்தாமல் நான் பாட்டுக்கு என் வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தேன். சொந்த ஊரில் கூட இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சன்ரைஸ் அப்போ வண்டி ஓட்டினது கிடையாதுங்க. ராஜஸ்தான் தான் அந்த வாக்கியத்தை எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே இது ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு வேறு மாதிரி ஃபீலிங்கில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். மேபி நான் சொந்த ஊரில் இந்த மாதிரி போயிருக்கலாம், பட் இந்த மாதிரி ஃபீலை அது எனக்கு கொடுத்ததே கிடையாது. இதே வைப்பில் போயிட்டே இருக்கும்போது லெஃப்டில் பார்க்கும் பொழுது வயலில் நெல் விவசாயம் செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு நமக்கு. தார்பாலைவனத்தில் இது ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரைடை நான் அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட. எஸ், பேராகிளைடிங் தாங்க. ஏர்லி மார்னிங்கே இந்த டெசர்ட்டில் ஆளரவம் இல்லாத இந்த இடங்களில் பேராமோட்டரிங் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. எனக்கும் பண்ணணும்னு ஆசை தான், பட் இங்கே எதை தொட்டாலும் காஸ்ட்லி. பத்தாததுக்கு எனக்கு டைம் வேறு இல்லை. இந்த பேராமோட்டரிங்கை பண்ணலைனாலும் அந்த பேராகிளைடிங் பண்ணுறதை ரசிச்சுட்டே நான் பாட்டுக்கு வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தேன். ரூட்டில் வேறு யாருமே இல்லையா. எனக்கு இந்த ரைடு ரொம்பவுமே பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. அப்படியே இந்த ரைடு இந்த ரோடு முடியாமல் இருக்குமா அப்படின்னு எனக்கு கூட தோணுச்சுங்க. எனக்கு சீக்கிரம் ஜெய்சால்மீர் ரீச் பண்ணுறது பிடிக்கவே இல்லை. இந்த ரோடு முடியவே கூடாது, இந்த ரைடும் முடியவே கூடாது, இந்த ஸ்கூட்டரில் பெட்ரோலும் தீரக்கூடாது. அப்படியே இப்படியே போய்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. பாருங்க மக்களே, அந்த ஃப்ரேம்லேயே அது என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த சன்ரைஸில் இந்த எம்டி ரோடு எப்படி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் பைக்கை ஒப்படைச்சிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃப்ளைட்டையும் பிடிச்சிட்டாங்க. ஜெய்சால்மீர் ஏர்போர்ட்டு ஒரு மிலிட்ரி பேஸாக இருக்கிறதுனால அங்கே வீடியோ எடுக்கிறது பர்மிஷன் கிடையாது. அதை நம்ம போஸ்ட்டும் பண்ண முடியாது. அதனால் டைரெக்டாக ஃப்ளைட்டை ஏறி அது ஜெய்சால்மீருக்கு மேலே பறக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு இங்கே காட்டிகிட்டு இருக்கேன். பகல் வேளையில் ஜெய்சால்மீருக்கு மேலே அந்த தார் பாலைவனத்தோட கழுகுப்பாறை வியூ உங்களுக்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. காடுகளையும் மலையையும் போத்திருக்க அந்த பச்சை போர்வையை பார்க்குறது மட்டும் அழகு இல்லைங்க. இந்த மாதிரி சுத்தமாக செடியே இல்லாமல் காஞ்சி போய் வறண்டு இருக்கிற இந்த தார் பாலைவனத்தை மேலே இருந்து பார்க்குறது கூட ஒரு தனி அழகு தான். என்னதான் இருந்தாலும் இந்தியா தான் இல்லை. அதாங்க இன்க்ரெடிபிள் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஒரு 1.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா நான் மும்பை ஏர்போர்ட்டை ரீச் ஆகிட்டேன். பைலட் அப்படியே ஸ்மூத்தாக லேண்ட் பண்ணி நம்மளை ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டாரு. இங்கிருந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு அகெயின் கோயம்புத்தூருக்கு திரும்ப ஃப்ளைட் இருக்குங்க. இப்போ நான் டெர்மினல் 2லேருந்து வெளியே போய் டெர்மினல் 1க்கு போகணும். எனக்கு அங்கேருந்து தான் கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட் இருக்குங்க. டெர்மினல் 2லேருந்து டெர்மினல் 1 போகிறதுக்கு இவங்களே ஃப்ரீயாக ஷட்டில் ப்ரொவைட் பண்ணுறதுனால அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அந்த மேசிவான சத்ரபதி சிவாஜி டெர்மினலுக்குள்ளே போகிறதே ஒரு தனி கம்பீரம் தாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த டெர்மினலை ரெனோவேட் பண்ணி சூப்பராக மாற்றிருக்காங்க. ஒரு 4.5 மணி நேரம் வெயிட்டிங்க்கு அப்புறம் என்னோட கோயம்புத்தூர் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. ஸோ இதோட நம்ம ராஜஸ்தான் சீரீஸ் முடிஞ்சது. உங்களை அடுத்த ஒரு சீரீஸில் கேட்ச் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தமிழ் பேக் பேக்கர். பாய் மக்களே.